12th standard students botany 7th chapter ecosystem la irukku ரொம்ப important ஆன 5 marks டக்கு just 20 minutes ல படிச்சு முடிச்சிடலாமா? Yes, this is Asha Ma'am here from Vedantu. So இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டா நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணல. நெக்ஸ்ட் இருக்க 7 days சூப்பரா பிளான் பண்ணுங்க, எங்க கூட சேர்ந்து படிங்க. அப்ப மட்டும் தான் செகண்ட் மிட் டர்ம்ல நல்ல மார்க் வாங்க முடியும். அந்த செகண்ட் மிட் டர்ம்க்கு ஜஸ்ட் ஒரு வாரம் தான் இருக்கு. இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணாம போஸ்ட்போன் பண்ணாம இன்னையில இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसோட PDF நான் டெலிகிராம் சேனல்ஸ்ல ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ஷேரும் பண்ணியாச்சு. ஸோ டெலிகிராம் சேனல்ஸ் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? வாட் இஸ் 10% law? Explain it with diagram. So what is 10% law அப்படிங்கிறது 3 மார்க்லயும் கேட்கலாம். Explain it with diagram அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது 5 மார்க்லயும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 137 அண்ட் 138ல இருக்கு. உங்களோட புக் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, இந்த 10% லாவை யார் சொன்னாங்க? லென்மேன் அப்படின்றவர் சொன்னாரு. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கீவேர்ட், இதை மறக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரே ஒரு பிக்சர் வச்சு இது ஈஸியாக புரிஞ்சுக்கலாமா? ஒன்றும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் இமேஜின் சோலார் எனர்ஜி, சன் கிட்ட இருந்து எனக்கு சோலார் எனர்ஜி கிடைக்குது. ஸோ அந்த சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணிட்டு கிராஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது இல்லையா? ஸோ இந்த கிராஸை சாப்பிட்டு இந்த மவுஸ் சர்வைவ் ஆகுது. இந்த மவுஸை அடித்து சாப்பிட்டு இந்த ஸ்னேக் சர்வைவ் ஆகுது. இந்த ஸ்னேக்கை சாப்பிட்டு ஈகிள் சர்வைவ் ஆகுது. ஸோ இந்த கிராஸை எப்பவுமே ப்ரொடியூசர்ஸ்னு சொல்லுவோம். இந்த ப்ரொடியூசர்ஸ் சாப்பிட்ற நெக்ஸ்ட் ஆர்கானிசம் பிரைமரி கன்சியூமர். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த சாப்பிடுது போயிட்டு இல்லையா, அதனால இது கன்சியூமர். இதை சாப்பிட்ற நெக்ஸ்ட் ஆர்கானிசம் செகண்டரி கன்சியூமர்னு சொல்லுவோம். இந்த ஆர்கானிசமை பிடிச்சி சாப்பிட்றது டெர்ஷரி கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ யூஸ்வலி இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு பிளான்ட்டாக இருக்கலாம், ட்ரீயாக இருக்கலாம், இல்லை கிராஸாக இருக்கலாம். இப்போ இதை சாப்பிட்றது யூஸ்வலி ஹெர்பிவோர்ஸாக தான் இருக்கும். பிளான்ட்டை பேஸ் பண்ணி சாப்பிட்ற ஒரு அனிமலாக தான் இருக்கும். இந்த ஹெர்பிவோர்ஸை சாப்பிட்றது கார்னிவோர், இந்த கார்னிவோரையுமே பிடிச்சி சாப்பிட்றது டாப் கார்னிவோர். ஓகேவா? இப்போ சோலார் எனர்ஜியிலிருந்து எனக்கு கிராஸ்க்கு ஒரு 1000 ஜூல்ஸ் வந்து எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? ஆர்எல்ஸ் நான் இங்கே எழுதிக்கிறேன், 1000 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி கிராஸ்க்கு கிடைக்குது. அப்போ கிடைக்கும் போது இந்த கிராஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் 10% ஆஃப் தி எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகே, அப்போ இதோட 10% என்ன, 100 ஜூல்ஸை மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 900 ஜூல்ஸை லூஸ் பண்ணிடும். அதனால நான் அடிச்சு விட்டுட்டேன். சரியா? இப்போ 10% மட்டும்தான் ஸ்டோர் பண்ணியிருக்கு. இப்போ ஸ்டோர் பண்ணியிருக்க எனர்ஜியிலிருந்தே 10% தான் நெக்ஸ்ட் ட்ராபிக் லெவலுக்கு போகும். 100 ஜூல்ஸ் தான் ஸ்டோரே பண்ணியிருக்கு தனக்குள்ள. அப்போ நெக்ஸ்ட் போகும்போதும் அது 10% தான் போகும். சரியா? அப்போ நெக்ஸ்ட் எவ்வளோ போகும்? 10 ஜூல்ஸ் போகும். ஓகே, ஸோ இந்த 100லேருந்து மிச்சம் 90 ஜூல்ஸ் எனக்கு லூஸ் ஆகிடும். இப்போ இந்த 10 ஜூல்ஸ் தான் இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கு இல்லையா? இப்போ இதோட 10% தான் நெக்ஸ்ட் ட்ராபிக் லெவலுக்கு போகும், விச் இஸ் 1 ஜூல். ஓகே, அப்போ மிச்சம் 9 ஜூல்ஸ் என்ன ஆகும்? லூஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த 1 ஜூலோட 10% தான் எனக்கு நெக்ஸ்ட் போகும், விச் இஸ் 0.1 ஜூல்ஸ் தான் இங்கே ஸ்டோர் ஆகும். 0.9 ஜூல்ஸ் எனக்கு இந்த இடத்துல லூஸ் ஆகுது. இவ்வளோதான். ஸோ தனக்குள்ளேயும் 10% தான் ஸ்டோர் ஆகும், அதோட 10% தான் நெக்ஸ்ட் லெவலுக்கும் போகுது. தட் இஸ் தி 10% law. இப்போ இந்த விஷயத்தை படிங்க, உங்களுக்கு புரியும். So it states that during the transfer of food energy, ஒரு ட்ராபிக் லெவலிருந்து இன்னொரு ட்ராபிக் லெவல் கன்சியூம் பண்ணும்போது, லைக் எலியை பிடிச்சி அந்த ஸ்னேக் சாப்பிடும்போது தனக்குன்னு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதுதான் இது. சரியா? ஸோ ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு எனர்ஜி போகும்போது 10% தான் ஸ்டோர் ஆகும், மிச்சம் 90% எனக்கு லூஸ் ஆகுது. எப்படி லூஸ் ஆகுது? 3 விஷயம் மூலிமா. ஒன்று ரெஸ்பிரேஷன். எந்த ஒரு உயிர் வாழணும் அப்படின்னாலும் ரெஸ்பிரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கும் நம்மளுக்கு எனர்ஜி வேணும். நெக்ஸ்ட் டீகம்போசிஷன் அண்ட் ஹீட் மூலிமா எனக்கு லூஸ் ஆகலாம். ஸோ எந்த ஒரு ஆர்கானிசம் வாழணும் அப்படின்னாலும் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகணும் அதோட பாடியில். ஸோ உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? உடம்ப தொட்டு ரொம்ப சில்லுன்னு இருந்தால் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ ஹீட் எனர்ஜி ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம்குள்ளேயும் ப்ரொடியூஸ் ஆகும். அது ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு எனர்ஜி தேவைப்படும். ஸோ அதுக்கு இந்த மிச்சம் 90% வந்து எனக்கு செலவாயிடும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்துடலாமா? இப்போ நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். 1000 ஜூல்ஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி ப்ரொடியூசர் கிட்ட இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? ஜஸ்ட் 100 மட்டும் தான் ஸ்டோர் ஆகும்.
ஃபோட்டோசிந்தசிஸ் மூலிமா எனக்கு ஒரு ஃபுட்டு கிடைக்கும். அந்த ஃபுட் மூலிமா எனக்கு 100 ஜூல்ஸ் மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். மிச்ச 900 ஜூல்ஸ் எனக்கு லூஸ் ஆகிடும். ரெஸ்பிரேஷன் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் மூலிமா எனக்கு லூஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் ட்ராபிக் லெவல் கார்னிவோர்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1 ஜூல் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணும். மிச்ச அந்த 9 ஜூல்ஸ் வந்து டிசிபேட் ஆகிடும். சரியா? அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபைனலி த கார்னிவோர்ஸ் ஆர் ஈட்டன் பை தி டெர்ஷரி கன்சியூமர்ஸ். இது என்ன பண்ணும்? 0.1% தான் ஸ்டோர் பண்ணும், 0.9% லூஸ் பண்ணிடும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ட்ராபிக் லெவல் சக்ஸசிவ் அப்படின்னா அடுத்தடுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ட்ராபிக் லெவல் போகும்போது ஜஸ்ட் 10% மட்டும்தான் ஸ்டோர் ஆகி இருக்கு, மிச்சம் 90% எனக்கு லூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் 10% லா. புரிஞ்சிச்சா? ஒரு 5 மார்க்கு ஜஸ்ட் 5 மினிட்ஸில் சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்போ 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற உங்களுக்கு யாராவது தம்பி தங்கச்சி தெரியும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுப்பாக இருந்து இந்த சேனலை அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். வேதாந்து 9th 10th ஸ்டேட் போர்ட் தமிழ் அப்படிங்கிற இந்த சேனலை அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்களோட பப்ளிக் மார்க்கும் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோடதும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஜெனரல் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் அகைன்ஸ்ட் தி ecosystem. ஓகே, வேர் ஆஸ் யூ அ ஸ்டூடெண்ட் ஹவு வில் யூ ஹெல்ப் டு ப்ரொடெக்ட் தி ecosystem? இப்போ நீ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்க அப்படின்னா நீ எப்படி ஹெல்ப் பண்ணுவ? ஏன்னா உனக்குன்னு ஒரு சில நாலேஜ் இருக்கும், இந்த ecosystem எப்படி வச்சுக்கலாம், எப்படி வச்சுக்க கூடாது, அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கும். அதை வச்சு நீ எப்படி இந்த ecosystem ப்ரொடெக்ட் பண்ணுவ? அதுதான் கொஷின். பார்த்துடலாமா? பை அண்ட் யூஸ் ஒன்லி ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ். ஸோ எதெல்லாம் வந்து ஈஸியாக மக்கி போகுமோ, பயோடிகிரேடபிளாக இருக்கோ, இந்த பிளாஸ்டிக்காக அது இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் பேப்பர் பேஸ்டு விஷயங்களாக போகலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஈஸிலி எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணணும். அண்ட் இன்கேஸ் நான் பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணக்கூடிய கட்டாயம் வந்தாலும் அதை ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். பேப்பரே நம்ம யூஸ் பண்ணாலும் அதை ரீசைக்கிள் பண்ணி ரீசைக்கிள்டு பேப்பர், ரீசைக்கிள்டு அந்த பேப்பர் பேக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஓகேவா? தென் நிறைய ட்ரீஸை வந்து வளர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். தென் சூஸ் சஸ்டைன்டு ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ். சஸ்டைன்டு ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ்னால் என்ன? நம்ம விவசாயம் பண்ணும்போது ரொம்ப ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணாமல் அளவாக யூஸ் பண்ணி விவசாயம் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ தண்ணியை சஸ்டைனபிள் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃபர்டிலைசர்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணாமல் மேன்யூர் யூஸ் பண்ணி இயற்கையான உரங்களை யூஸ் பண்ணி இந்த சாணமெல்லாம் இருக்கு இல்லையா, கவுடங்கள்லாம் யூஸ் பண்ணால் இட் இஸ் வெரி வெரி ஹெல்த்தி ஃபார் தி சாயில். கெமிக்கலாக ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே சஸ்டைனபிள் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ஓவராக யூஸ் பண்ணாமல் அளவாக எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நான் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னா அது சஸ்டைனபிள் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ். அந்த மாதிரி வந்து வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்லாம் நான் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட், ரெடியூஸ் தி யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இப்போது சோலார் எனர்ஜி நம்ம எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அது எந்த நாளுமே தீர்ந்து போகாத ஒரு விஷயம். ஆனால் தண்ணி எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு நாள் நம்மளுக்கு இந்த உலகத்துலேருந்து காணாமல் போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அதே மாதிரி இந்த கோல், பெட்ரோலியம் இதெல்லாம் நம்ம வந்து பூமியிலேருந்து நம்ம தோண்டி எடுக்கிறோம் இல்லையா, ட்ரில் பண்ணி எடுக்கிறோம். இது எல்லாமே ஏதோ ஒரு நாள் காணாமல் போயிடும். அந்த மாதிரி நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸை அளவாக யூஸ் பண்ணணும். இல்லை நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம், முடிஞ்ச அளவு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிசிட்டி இதெல்லாமே ரெடியூஸ் பண்ணிக்கலாம். தென் ரீசைக்கிள் தி வேஸ்ட் அண்ட் ரெடியூஸ் தி அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் யூ ப்ரொடியூஸ். நம்ம எந்த அளவுக்கு வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதை வந்து கம்மி பண்ணிக்கலாம். தென் ரெடியூஸ் கன்சம்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. நான் இப்போ சொன்ன அதே விஷயம் தான், வாட்டரும் எலக்ட்ரிசிட்டியும் அளவாக யூஸ் பண்ணிக்கணும், தேவையான அளவு யூஸ் பண்ணணும். ரெடியூஸ் ஆர் எலிமினேட் தி யூஸ் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் கெமிக்கல்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ். வீட்டிலே இதெல்லாம் கெமிக்கல்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அண்ட் பெஸ்டிசைட்ஸ், நம்மளோட பூச்சி வந்துடும், களைக்கொல்லி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் யூஸ்வலி வச்சுக்காமல் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. தென் மெயின்டைன் யோர் கார்ஸ் அண்ட் வெஹிக்கல்ஸ் ப்ராப்பர்லி. அப்போ என்னமா மெயின்டைன் பண்ணும், கழுவி சுத்தமாக வச்சுக்கணுமா? அது கிடையாது. நம்மளுக்கு ஒவ்வொரு தடவையும் வந்து சர்வீஸ் விடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சர்வீஸ் எல்லாம் அப்பப்போ பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு குளோபல் வார்மிங் அளவுக்கு அது கான்ட்ரிபியூட் பண்ணாது. அப்படி இல்லைன்னா அது கார்பன் மோனாக்சைடு அண்ட் நைட்ரஸ் ஆக்சைடு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எமிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். சல்ஃபர் டை ஆக்சைடு இதெல்லாம் எமிட் பண்ணுச்சு அப்படின்னா இது எல்லாமே என்வாயன்மெண்ட்டில் அக்யூமுலேட் ஆகி ஆசிட் ரெயினாக வரும், குளோபல் வார்மிங் நடக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ நம்மளோட வெஹிக்கல்ஸை கரெக்டாக சர்வீஸ் கொடுத்து என்ஜின் எல்லாம் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பொல்யூஷன் போர்டில் இருந்து நம்ம ஒரு சர்டிஃபிகேட்டாக வாங்கி வச்சுக்கணும். அண்ட்
அதை வந்து ரொட்டீனாக செக் பண்ணிகிட்டும் இருக்கணும். நம்மளோட வண்டி கரெக்டாக தான் ஓடுதா, இன்ஜின்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் யூ ஷுட் கிரியேட் அவேர்னஸ், விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஓகேவா? ஸோ கிரியேட் அவேர்னஸ் அண்ட் எஜுகேட் அபவுட் ஈகோசிஸ்டம் ப்ரொடெக்ஷன். ஸோ வயசானவங்களாம் இருக்காங்க, அவங்களால ஸ்கூலுக்கு போனது கிடையாது அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லி புரிய வைக்கலாம். இதெல்லாம் பண்ணக்கூடாது பாட்டி, பண்ணக்கூடாது தாத்தா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம், இல்லை ஃபேமிலி கிட்ட சொல்லலாம். யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ எல்லாருக்கிட்டையும் சொல்லி நம்ம கரெக்ட் பண்ணலாம். Okay, so the last and final question. போயிடலாமா? Shape of pyramid in a particular ecosystem is always different in shape. Explain with example. So pyramid அப்படின்றது என்ன? நிறைய கேசஸ் ஆஃப் பிரமிட் இருக்குது. பிரமிட் ஆஃப் நம்பர் இருக்குது, பிரமிட் ஆஃப் எனர்ஜி இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் ப்ரொடியூசர், கன்சியூமர், இதெல்லாமே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? டீகம்போசர்ஸ் இதை படிச்சிருக்கோம். இன்னும் ஃபுட் செயின் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொடியூசர் இருக்கும். ப்ரொடியூசரை சாப்பிட்ற ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம் ப்ரைமரி கன்சியூமராக இருப்பாங்க. ப்ரைமரி கன்சியூமரை சாப்பிட்ற நெக்ஸ்ட் ஆர்கானிசம் செகண்டரி கன்சியூமர், லாஸ்ட்டாக வந்து டெர்ஷரி கன்சியூமர். இப்படி தான் ஒரு ஃபுட் செயின் போகும். இந்த ஃபுட் செயினில் பிரமிட் நம்ம போட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? லைக் பேஸ்ட் ஆன் தி நம்பர்னு சொல்லிக்கலாம். இப்போ ப்ரொடியூசர் எத்தனை பிளான்ஸ் ஆர் எத்தனை ட்ரீஸ் இருக்குது, இதை சாப்பிட்ற ஃபர்ஸ்ட் ப்ரைமரி கன்சியூமர் எத்தனை பேர் இருக்காங்க, லைக் நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸை பேஸ் பண்ணி நான் ஒரு பிரமிட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு ஈகோசிஸ்டம்லையும் அது வேறு வேறு ஷேப்பில் தான் இருக்குது. சரியா? அதை பற்றி தான் இந்த கொஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிரமிட் அப்படின்றது என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் அ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஜஸ்ட் ஒரு டயக்ராமை போட்டு அது மூலிமா நம்மளுக்கு ஈஸியாக புரிய வச்சிடும். ஸோ இட் இஸ் அ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். எதை பேஸ் பண்ணி? நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், எவ்வளோ ஆர்கானிசம்ஸ் அந்த ஒரு லெவலில் இருக்குது. ப்ரொடியூசர் அப்படின்னா எவ்வளோ பிளான்ட் இருக்குது, எவ்வளோ ட்ரீ இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஸோ இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஓகேவா? ஒவ்வொரு ட்ராபிக் லெவல்லையும் எனக்கு எவ்வளோ பிளான்ட் இருக்குது, எவ்வளோ மவுஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்னேக்ஸ் இருக்குது, இதை பற்றியெல்லாம் பண்ணுறது தான் பிரமிட் ஆஃப் நம்பர். ஓகேவா? ஸோ இதில் 3 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. ஒன்று அப்ரைட், அதாவது இப்படி இருக்கும், ட்ரையாங்கிளில் மேலே பார்த்துருக்கோம். ஸ்பிண்டில் ஷேப் அண்ட் இன்வெர்டட் அப்படின்னா இப்படி இருக்கும். ஸோ ஸ்பிண்டில் ஷேப்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரியா? இப்போ இதுதான் ஸ்பிண்டில் ஷேப்னு சொல்லுவோம். நடுவில் இருக்கு இல்லையா? திஸ் இஸ் ஸ்பிண்டில் ஷேப் பிரமிட். ஆல்ரைட். ஸோ இப்போ இந்த ஒரு டயக்ராம் உங்களோட புக்கில் வந்து இருக்கும். இதை ஒவ்வொன்றையும் நம்ம பிரேக் பண்ணி படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி T1, T2, T3னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். Tனா ட்ராபிக் லெவல். ட்ராபிக் லெவல் 1 எப்போவுமே ப்ரொடியூசராக தான் இருப்பாங்க. இங்கேயும் சரி ப்ரொடியூசராக இருப்பாங்க. ட்ராபிக் லெவல் 2 எப்போவுமே ப்ரைமரி கன்சியூமர்ஸாக இருப்பாங்க. இந்த ட்ரீயை சாப்பிட்டு, இந்த கிராஸை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய ஆர்கானிசமாக இருப்பாங்க. T3 அப்படிங்கிறது T2 சாப்பிட்டு உயிர் வாழும். ட்ராபிக் லெவல் 2ல் இருக்க ஆர்கானிசமை சாப்பிட்டு உயிர் வாழ்றது T3. ஓகேவா? ஸோ இப்படி தான் போகும். ஸோ T1, T2, T3 யூஸ்வலி இதுதான். T1 அப்படின்னா ப்ரொடியூசர், T2னா அந்த ப்ரொடியூசர்ஸை சாப்பிட்ற ஹெர்பிவோர்ஸ், T3 அப்படின்னா இந்த ஹெர்பிவோர்ஸை சாப்பிட்ற செகண்டரி கன்சியூமர், T4 அப்படின்னா இந்த செகண்டரி கன்சியூமரை சாப்பிட்ற டெர்ஷரி கன்சியூமர். ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொன்றும் பார்த்தலாம். கிராஸ் ஈகோசிஸ்டம், பாண்ட் ஈகோசிஸ்டம், இந்த ரெண்டுலேயுமே பிரமிட் எப்படி இருக்கும்? அப்ரைட் ஷேப்பில் இருக்கும். அதாவது நார்மல் ட்ரையாங்கிள் மாதிரி அப்ரைட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் இருந்தது இல்லையா? இது வந்து கிராஸ் ஈகோசிஸ்டம், பாண்ட் ஈகோசிஸ்டம் ரெண்டுக்குமே செட் ஆகும். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க? தெர் இஸ் அ கிராஜுவல் டிக்ரீஸ் இன் தி நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ஸோ கீழே இருந்து மேலே போகும்போது பாருங்கள், கிராஸ் நிறையா இருக்குது. அந்த கிராஸை சாப்பிட்ற எலியோ இல்லை பெருச்சாலியோ வந்து கம்மியாக தான் இருக்குது. இதை சாப்பிட்ற ஸ்னேக்ஸ், லிசார்ட்ஸ் கம்மியாக இருக்குது. இந்த ஸ்னேக்ஸ் அண்ட் லிசார்ட்ஸை சாப்பிட்ற ஈகிள் அப்படியே கம்மியாகுது. இப்போது மேலே நெக்ஸ்ட் ட்ராபிக் லெவல் போகும்போது த நம்பர் ஆஃப் ஆர்கானிசமோட கவுண்ட் இருக்கு இல்லையா? கவுண்ட் வந்து இட் கீப்ஸ் ஆன் டிக்ரீஸிங். அப்போ டிக்ரீஸ் ஆகும்போது அந்த ஏரியாவும் எனக்கு வந்து கம்மியாகிட்டே போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஓகேவா? இவ்வளோதான் இந்த பாண்ட் அண்ட் கிராஸ் ஈகோசிஸ்டமில் அப்ரைட்டாக இருக்கிறதுக்கு ரீசன். You can study this. Okay va? So adhe na inga kuduthirukanga. There is a gradual decrease in the number of organisms in each trophic level from producer to the primary consumer and then to the secondary consumer and finally to the tertiary consumer. Okay va? Ipo pyramids of number வந்து grasslandலயும் pond systemலயும் எப்படி இருக்கும்? It is always upright. Okay va? Next இதுதான் அந்த diagram. இது வந்து கம்மியாயிட்டே போறதுனால இந்த ஏரியா கம்மியாயிட்டே எனக்கு போய் கூர்மையா முடிஞ்சிருச்சு. ஓகே, தென் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம்ல ஸ்பிண்டில் ஷேப்ல இருக்கும். அது எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இன் அ ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் த பிரமிட் ஆஃப் நம்பர் இஸ் சம்வாட் டிஃப்ரெண்ட் இன் ஷேப். ஸோ என்ன ஷேப்ல இருக்கு, என்ன ரீசன் அப்படின்றத பார்த்துடலாம். இட் இஸ் பிகாஸ் த பேஸ் T1 ட்ராபிக் லெவல் 1
இருக்கு இல்லையா, அதாவது ப்ரொடியூசர் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து யூஸ்வலி காட்டுக்குள்ள கிராஸோ பிளான்ஸோ விட லார்ஜ் சைஸ் ட்ரீஸ் தான் ப்ரொடியூசராக அதிகமாக இருப்பாங்க இல்லையா. அப்போ அந்த லார்ஜ் சைஸ் ட்ரீஸ் எவ்வளோ இருக்கும், நம்பர் வந்து கம்மியாக தான் இருக்கும். அந்த ட்ரீயை நம்பி வாழ்கிற ஆர்கானிசம் தான் அதிகமாக இருக்கும். புழு பூச்சி இருக்கலாம், பறவை இருக்கலாம், இல்லை எலிஃபெண்ட், லைன், இந்த மாதிரி வந்து அந்த ட்ரீயை நம்பி வாழ்கிற ஆர்கானிசம்ஸ் அதிகமாக இருக்குது. ட்ரீஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்போது அந்த T1 ட்ராபிக் லெவல் 1ல் இருக்க ட்ரீஸ் எனக்கு கம்மி, அதை நம்பி வாழ்கிற ஹெர்பிவோர்ஸ் எனக்கு அதிகம். T2 லெவலில் இருக்க அந்த ஃப்ரூட் ஈட்டிங் பேர்ட்ஸ், எலிஃபெண்ட், டீர், இது எல்லாமே வந்து எனக்கு எவ்வளோ இருக்குது, மோர் இன் நம்பராக இருக்குது. ஓகே, தென் இப்போது T3 வந்து எனக்கு கம்மியாகுது, அதே மாதிரி T4 அதை விட எனக்கு கம்மியாகுது. சரியா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒரு ஷேப் கிடைக்கும், அதுதான் ஸ்பிண்டில் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ T1 இது வந்து எனக்கு நம்பர் ஆஃப் ட்ரீஸ் கம்மி, ஆனால் இதை சாப்பிட்ற அனிமல்ஸ் எனக்கு அதிகம். இதை சாப்பிட்ற அனிமல்ஸ் அதை விட வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஆனால் இதை சாப்பிட்றது அதை விட கம்மியாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி ஸ்பிண்டில் ஷேப். ஓகேவா. நெக்ஸ்ட் பாராசைட் ஈகோசிஸ்டமில் இட் இஸ் ஆல்வேஸ் இன்வெர்டட் ஷேப். இன்வெர்டட் அப்படின்னா வந்து ட்ரையாங்கிள் கவர்த்தி போட்டால் எப்படி இருக்கும், தலைகீழா, அந்த மாதிரி இருக்கிறது தான் இன்வெர்டட் ஷேப். ஸோ இது எதனால் வருது, பாராசைட் அப்படின்னா யூஸ்வலி ஒரு ஆர்கானிசமை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். தன்னோட ஃபுட்டுக்காகவும் சர்வைவல்காகவும் இன்னொரு ஆர்கானிசமை நம்பி இருக்கிறது தான் பாராசைட். ஸோ இந்த மாதிரி பாராசைட் ஈகோசிஸ்டமில் இட் இஸ் ஆல்வேஸ் இன்வெர்டட் பிகாஸ் இட் ஸ்டார்ட்ஸ் வித் அ சிங்கிள் ட்ரீ. ஒரே ஒரு ட்ரீல மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அதுலேருந்து போகும்போது அந்த ஆர்கானிசம் நெக்ஸ்ட் ட்ராபிக் லெவல் போகும்போது அதோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அந்த ட்ரீஸை நம்பி வாழ்கிற ஆர்கானிசம் நிறையா இருக்கும், அதை நம்பி வாழ்கிற ஆர்கானிசம் அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால இட் இஸ் இன்வெர்டட். அண்ட் இது வந்து பாண்ட் ஈகோசிஸ்டம். பாண்ட் ஈகோசிஸ்டமோட டயக்ராம். ஓகேவா. ஸோ இது வந்து இந்த ஜூ பிளாங்டன், ஃபைட்டோ பிளாங்டன், இது எல்லாமே வரும். ஓகே. ஸோ இந்த ஃபைட்டோ பிளாங்டனை சாப்பிட்டு ஜூ பிளாங்டன் வளரும். ஸோ இந்த ஜூ பிளாங்டனை சாப்பிட்டு ஸ்மால் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வளரும். ஸ்மால் ஃபிஷ்ஷஸை சாப்பிட்டு லார்ஜர் அண்ட் பிக் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வாழும். சரியா. ஆனால் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதனால தான் அது இன்வெர்டட் ட்ரையாங்கிளாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி ஓவரால் டயக்ராம். இதை சின்னதாக எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைமரி அண்ட் செகண்டரி பிளான்ட் சக்சஷன், இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ இந்த 4 தாண்டி வேறு எந்த கொஷின்ஸுமே உங்களோட செகண்ட் மிட் டேர்மில் போன வருஷம் கேட்கல, அதுக்கு முன்னாடி வருஷமும் கேட்கல. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 4 கொஷின்ஸை உட்காந்து படிச்சிடலாமா. ஆல்ரெடி 3 கொஷின் படித்தாச்சு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைமரி அண்ட் செகண்டரி சக்சஷன் மட்டும் நீங்கள் படித்தா போதும். எஸ். ஸோ பாய் எவ்ரி ஒன்.